8298 ரூபா பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ்க்கு மட்டுமே பண்ணியிருக்கோம். 238 லிட்டர்ஸ் வந்து நம்ம டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்கோம். ஒரு லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபான்னு நம்ம போட்டுக்கிறோம். 100 ரூபான்னு போட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா 43,875 ரூபா, ஒரு 54,473 ரூபா பக்கம், ஜஸ்ட் 54,000 ரூபா வந்து நம்ம செலவு பண்ணியிருக்கோம். எஸ்டிஃபே இல்லை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு வந்து நம்ம என்ன ஒரு வீடியோனா வந்து டோட்டலாக வந்து நான் பைக் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 மாதம் பக்கம் வந்து ஆயிடுச்சு. இந்த 18 மாதத்தில் வந்து நம்ம எவ்வளோ சர்வீஸ் விட்டுருக்கோம், அதுக்கான எவ்வளோ சர்வீஸ் காஸ்ட்டு, அந்த காஸ்ட்டு கூடயே வந்து என்னென்ன பார்ட்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தெரிய வச்சுக்கோங்க. வாங்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 சர்வீஸ் விட்டுருக்கோம்ல, அதோட 5 சர்வீஸோட பில்லு வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே வச்சுருக்கேன். இந்த பில்லை கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பில்லுக்கு பைக்குக்குன்னு தனியாக ஒரு ஃபைல் போட்டு அதிலெல்லாம் வச்சுருக்கீங்க. பைக்கோட புக்கு, அந்த சர்வீஸ் புக்கு, இந்த மாதிரி பில்லு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சர்வீஸ் மட்டும்தான் விட்டோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 சர்வீஸ் நமக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் அப்படிங்கிறங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா லேபர் சார்ஜ் வந்து இருக்காது. லேபர் சார்ஜ் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆச்சுன்னா 1137 ரூபா பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸில் ஆச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சர்வீஸில் எவ்வளோ ஆச்சு, அதே மாதிரி ஜென்ரல் சர்வீஸ் மட்டும்தான் விட்டோம். செகண்ட் சர்வீஸில் வந்து ஒரே ஒரு அந்த டேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோல் டேங்க் வந்து க்ளோஸ் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அதையும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ண சொன்னோம். ஏன்னா டைட்டாக இருக்குது அப்படிங்கிறங்காட்டி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா 1158 ரூபா பக்கம் வந்து 1156 ரூபா பக்கம் ஆச்சு. இது எல்லாத்தோட பில்லு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொன்றா வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். தேர்ட் சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேர்ட் சர்வீஸில் வந்து பிரேக் ஷூ வந்து ஆட் பண்ணியிருப்போம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஷூக்கு மட்டுமே வந்து 1000 ருபீஸ் பக்கம் ஆயிடுச்சு. அதுங்காட்டி ஜென்ரல் சர்வீஸ் பிரேக் ஷூ ப்ளஸ் அப்படின்னு சேர்த்தும்போது வந்து பார்த்தீங்கன்னா 2268 ரூபா பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பில்லோட காஸ்ட்டும் வந்துச்சு. ஃபோர்த் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர்த் சர்வீஸில் வந்து நார்மலாக இதுலேயுமே கம்மியாக வேண்டியதுதான். ஃபோர்த் சர்வீஸில் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அதை வந்து ஃபோர்த் சர்வீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருப்போம். ஃபோர்த் சர்வீஸில் வந்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1967 ரூபா பக்கம் ஆச்சு. இதில் வந்து நம்ம ரெண்டு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணியிருப்போம். என்னென்னா வந்து ஸ்பார்க் சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணியிருப்போம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருப்போம். அதுங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1967 ரூபா பக்கம் வந்துச்சு. அப்புறம் ஃபிஃப்த் சர்வீஸ் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் எல்லாமே 4 சர்வீஸ் மட்டும் தான் ஃப்ரீ சர்வீஸ். ஃபிஃப்த் சர்வீஸுங்கும் போது நம்ம லேபருக்கு நம்ம கொடுத்து தான் ஆகணும். அப்படிங்கிற பட்சத்தில் ஜென்ரல் சர்வீஸ் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 1770 ரூபா பக்கம் ஆச்சு. இதெல்லாமே வந்து நம்ம டோட்டல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆச்சுன்னா டோட்டலாக வந்து 8298 ரூபா பக்கம் ஆச்சு. அந்த பில்லெல்லாம் நான் சைட்லேயே போகிறேன், நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா வச்சு 8298 ரூபா பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கு சர்வீஸ்க்கு மட்டுமே பண்ணியிருக்கோம். இந்த 18 மாதத்தில் 5 சர்வீஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். 5 சர்வீஸ்க்கும் 8298 ரூபா பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணியிருக்கோம். இது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது முடிக்கும் நம்ம வந்து ஒரு 3 பாட்டில் செயின் லூப் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருப்போம். அதோட காஸ்ட் வந்து 250 ரூபா அந்த மாதிரி போட்டுப்போம். அது ஒரு 750 ரூபா ப்ளஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பைக்குக்கு டோட்டலாக இப்போ முடிக்கும் பைக்குக்கு மட்டுமே நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோவும் அப்படியே கனெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செயின் லூப்பு கடையில் கொடுத்து செயின் லூப்பு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா செயின் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பேன். அது வந்து ஒரு சுமாராக இப்போ முடிக்க ஒரு 7 டைம் நான் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். 7 எச்சா இருக்கலாம், ஆனால் 7 டைம் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் வந்து சார்ஜ். அதுங்காட்டி அதில் ஒரு 350 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வேற என்ன எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வைசர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 ரூபா பக்கம் ஆச்சு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மொபைல் ஹோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா 750 ரூபா பக்கம் வருது, அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் வந்து பைக்குக்கு வேற என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மித்தபடி வேற எதுவுமே வந்து நம்ம புதுசாகவே வந்து எதுவுமே ஆட் பண்ணலை. ஓகேங்களா? பைக் நம்பர் பிளேட் பிரேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 ரூபா பக்கம் 200 ரூபா நினைக்கிறேன். 200 ரூபா வந்து நம்ம கொடுத்தோம். இப்போ மட்டும் 10,598 ரூபா பக்கம் ஆச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து 10,598
இப்போ இது பண்ணிட்டு இப்போ வந்து 14,500 கிலோமீட்டர் முடிக்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக் ஓடி இருக்கு. இப்போ 14,550 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு. இது வந்து நான் வந்து அப்ராக்சிமேட்டா நம்ம பைக் வந்து ஒரு 40 கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நார்மலா வந்து அப்ராக்சிமேட்டா ஒரு 40 எடுத்திருக்கேன். நம்ம பைக் வந்து பாத்தீங்கன்னா 49 கொடுத்துச்சு, 51 கொடுத்துச்சு மைலேஜ். இடையில வந்து பாத்தீங்கன்னா 43 ஒரு டைம் எப்போ கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். 47 கொடுத்துருக்கும், 45 கொடுத்துருக்கும். நான் அப்ராக்சிமேட்டா ஒரு 40 கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அது வந்து பாத்தீங்கன்னா 40ன்னு போட்டு கொடுக்குறேன். இப்போ முடிக்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 438 லிட்டர்ஸ் வந்து நம்ம டோட்டலாவே வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிருக்கோம். இதுக்கு வந்து அப்ராக்சிமேட்டா 100 ரூபா பர் லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபான்னு நம்ம போட்டுக்கிறோம். 100 ரூபான்னு போட்டாவே வந்து பாத்தீங்கன்னா 43,875 ரூபா பிளஸ் அந்த ஒரு 10,598 ரூபா நம்ம ஆட் பண்ணணும்ல. அதை ஆட் பண்ணோம்னா வச்சுங்க டோட்டலா இது முடிக்க வந்து பாத்தீங்கன்னா 54,473 ரூபா பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பைக்குக்கு இவ்வளோ அமௌண்ட் நம்ம செலவு பண்ணியிருக்கோங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ முடிக்குமே வந்து நம்ம ஒரு 54,473 ரூபா பக்கம், ஜஸ்ட் 54,000 ரூபா வந்து நம்ம செலவு பண்ணியிருக்கோம். என்னைய திரும்பி பாக்குதுப்பா, ஏன்பா என்னைய திரும்பி பாக்காங்க, ஏன் என்னைய திரும்பி பாக்காங்க? ஜஸ்ட் 54,000 ரூபாடா. ஐயோ, அது வந்து எனக்கு அது பெரிய அமௌண்டா தான் தெரியுது. இப்போ முடிக்கி 43,000 ரூபாய்க்கு முடிக்கி பெட்ரோல் அடிச்சிருக்கோம்னு நினைச்சாலே ஒரு மாதிரி இருக்குங்க. ஒரு மாதிரி இருக்கு. என்ன பண்றது? நீங்களே வந்து எவ்வளவு சும்மா உங்களோட கிலோமீட்டர் ஓடிக்கிறத பொறுத்து எவ்வளவு ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சிருக்கீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்க சர்வீஸ் காஸ்ட் ஃபுல்லாமே லிஸ்ட் எடுத்து பார்த்தா எவ்வளவு வரும்னு சொல்லிட்டு லிஸ்ட் எடுங்க. இந்த மாதிரி யாருமே டிஃப்ரெண்டா இந்த மாதிரி லிஸ்ட் எல்லாம் யாரும் எடுத்திருக்க மாட்டாங்க. நம்ம தான் புதுசு எடுத்திருக்கோம். அதே மாதிரி எம்டி பத்தின டவுட்ஸ் எல்லாம் எதா இருந்தாலுமே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா நாங்க கமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் போட ஆரம்பிச்சிடுறேன். இதுக்கப்புறம் வெறித்தனமா நம்மளும் யூடியூப்ல வந்து வீடியோ போடுவோம்னு நினைக்கிறேன். இதை சொல்லியே வந்து டயர்ட் ஆயிடுச்சு. இந்த சொல்றதுலயே வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நானும் ரெகுலரா வீடியோ போடணும்னு தான் நினைக்கிறேன். என்ன பண்றது, ஒர்க் அப்படி இப்படின்னு போறங்காட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னைக்கு வந்து லீவு, அதங்காட்டி சரி இந்த மாதிரி வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம பைக்கை பத்தின வீடியோஸ், டிராவல் பத்தின வீடியோஸ் வந்து கண்டிப்பா போடுவோம். அதுக்கு முன்னாடி நீங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பண்ணி தெரிய வச்சுங்க. அவ்வளவுதாங்க. இது முடிக்க வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு டயரும் வந்து ஆமா, இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் ஆட் பண்ண மறந்துட்டேன். இதுங்க இன்சூரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2,000 நினைக்கிறேன், 2,200 நினைக்கிறேன். அதை போட்டோம்னா டோட்டலா வந்து 56,600 ரூபா பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செலவு பண்ணியிருக்கோம். இவ்வளோ அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செலவு பண்ணியிருக்கோம் பைக்குக்காக. இதே மாதிரி உங்களோட பைக்குக்கு நீங்க எவ்வளவு செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தெரிவிச்சுங்க. லவ் யூ ஸோ மச்.